ராகவ அர்த்தம் விராகாக பஷ்யந்தி தவாமாத்யா பகுஸ்ருதாக. உன்னுடைய அமாத்தியர்கள் மந்திரிகள் உன்னுடைய க்ஷேமத்தை வேண்டி பக்ஷபாதம் இல்லாத தர்மங்களே எடுத்து சொல்றாளா? விவாதம் பண்ணி ஏழைக்கு ஒரு நீதி பணக்காரனுக்கு ஒரு நீதின்னு பண்ணாம இருக்காளா? இப்படித்தானே பெரும்பாலும் ஆயிடுறது. அப்படி ஆயிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு நீதியா இருக்கணும். வியசனே கச்சிதாட்யஸ்ய துர்கதஸ்ய ச ராகவா. பணக்காரனா இருக்கட்டும் ஏழையா இருக்கட்டும், மந்திரிமார்கள் சரியான தீர்ப்பை உனக்கு வழிகாட்டுறாளா? யா நிமித்யாபிஷஸ்தானாம் பதந்தியஸ்திராணி ராகவா தானி புத்திர பசுன் கிரந்தி பிரீத்தியர்த்த மனுஷா சதா. யாராவது ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டுட்டானால் அவன் தண்டிக்கப்பட்டு அவன் கண்ணிலேந்து விழற ஒரு கண்ணீரும் ஒரு பிந்துவும் பூமியில உன்னுடைய புள்ள பேரன் கொள் பேரன்னு அத்தனை பேரையும் அழிச்சுடும். பரதா தானி புத்திர பசுன் கிரந்தி. உன்னுடைய புத்திரன் பேரன் உன் வீட்டில் கட்டியிருக்கிற கொட்டில இருக்கிற மாடுகள் தானி புத்திர பசுன் கிரந்தி எல்லாரையும் அழிச்சு விடும். பிரீத்தியர்த்த மனுஷா சதா. ஆள்றவனை அழிச்சுடும். நான் என்ன பண்ணுவேன், யாரோ ஒருத்தர் தானே தண்டனை கொடுத்தாலும் நீ சொல்லக்கூடாது. சரியான பாலுக்கு தண்டனை கொடுக்கப்படுறதா? கொடுக்க வேண்டாதவனுக்கு தாப்பப்படாம இருக்கான? உன்னுடைய ராஜ்யத்திலே ஒரு ஏழை கண்ணீர் விட்டானா பாதிக்கப்பட்டு அது உன் குடும்பத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்றார். கச்சித் விருத்தாம்ச்ச பாலாம்ச்ச வைத்திய முக்கியாம்ச்ச ராகவா தானேன மனசா வாச்சா திரிபிரே தைர்பூஷசே. வயசானவர்கள், குழந்தேல், கவிகள், புலவர்கள், இவா 3 பேரையும் 3 விதமாக கொண்டாடணும் ராஜ்யத்திலே. வயசானவர்களே ரக்ஷணையினாலையும், கவலைப்படாதீங்கன்னு அவளுக்கு கவலை இல்லாத வைக்கிறதுனாலையும், சின்ன குழந்தையில லாலனை பண்றதுனாலையும், கவிகளை கொண்டாடுறதுனாலையும், இப்படி உன் ராஜ்யத்திலே இவாள்லாம் காக்கப்படுறாளா? தானேன மனசா வாச்சா திரிபிரே தைர்பூஷசே கச்சித் விருத்தாம்ச்ச பாலாம்ச்சே வைத்திய முக்கியாம்ச்ச ராகவா. வயசானவாளுக்கு கவலை இல்லாத வைக்க. என்ன ஆகுமோ, 4 பொழுது என்ன ஆகுமோன்னு ஏற்கனவே வயசானத்துக்கு விருத்தஸ்தாவ சிந்தாசக்தான்னு ஆச்சாரியால் சொல்றா. வயசானாலே கவலைகள் இல்லாத கவலை எல்லாம் தலையில ஏறி உட்காந்துன்னு இருக்கும். போராத்துக்கு குழந்தையிலும் கவலையை கொடுத்தாளானா, அதுவும் ரக்ஷணத்துக்கே கவலைன்னு கொடுத்துட்டாளானா. என்னெல்லாம் நடக்கிறது லோகத்துல பார்க்கிறோம். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அவ்வளவு கலி கோரமாக தாண்டவம் ஆடின்னு இருக்கு. கச்சித் விருத்தாம்ச்ச பாலாம்ச்ச வைத்திய முக்கியாம்ச்ச ராகவா. மாதா பிதாக்களை ரட்சிக்கணும். அதுவும் சர்வதா மகாபாரதத்துல போய் வியாசர் சொல்றா, அப்பா போயிட்டாரானால் அம்மாவை ரொம்பவே காப்பாத்தணுங்கிறார். அவள் தாபப்பட்டாளானா 33 கோடி தேவதைகளும் வீடு தேடி வந்து சபிச்சுட்டு போவாளாம். 3 பேர்களே தேவதைகள் சபிப்பால் அப்படின்னு வியாசர் போய் சொல்றார் வனபர்வால. மிருதே பிதரி புத்திரஸ்சே வாச்சியோ மாதுர் அரக்ஷிதா அப்படிங்கிறார் வியாசபாரத். அப்பா போய் அம்மா தாபப்படக்கூடாது. மாதா எப்போதுமே தாபப்படக்கூடாது. அப்பா போய் சர்வதா அவள் தாபப்பட்டு அழுதுன்னு இருந்தாளானால் அது ரொம்ப பாதிக்குமாம் சந்ததியே. கச்சித் விருத்தாம்ச்ச பாலாம்ச்ச வைத்திய முக்கியாம்ச்ச ராகவா தானேன மனசா வாச்சா திரிபிரே தைர்பூஷசே கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்சே தாபசாம் தேவதா திதின்னு. அப்புறம் ஸ்ராத்தத்துல நான் வெள்ளியை கொடுத்தேன், தங்கத்தை கொடுத்தேன், வெண்பட்டு பத்தார கொடுத்தேன், பெரிய படம் வச்சு ரோஜா மாலையை போட்டேன்னா அது போறாது. இருக்கிற காலத்துல அவளே ஒரு ஆகாரம் போட்டு தான் சாப்பிட்ற ஒரு ரசஞ்சாத்தை அவளுக்கு போட்டு கவலைப்படாதே இருக்கேன்னு ஒரு தைரியம் கொடுக்கணும் அவளுக்கு. அது கொடுக்காத அப்ப திராட்டில் விட்டுட்டோம். தீர்த்தம் கூட கொடுக்காதே, நான் அப்படி பண்ணுவேன், ஸ்ராத்தம் இப்படி பண்ணுவேன், அபிஸ்ரவணத்துக்கு 10 பேரை கூப்பிடுவேன், தங்கம் கொடுப்பேன், வெள்ளியில கொடுப்பேன், அத்தை கொடுப்பேன், பட்டை கொடுப்பேன்னா அதனால என்ன கிடைக்கும்? தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கு. விளையாட்டு இல்லை எதுவுமே. ஊரை வேணா ஏமாத்தி விடலாம் ஏதாவது பண்ணிட்டு. தெய்வம் எல்லாத்தையும் கண்டுன்னு இருக்கு. நம்ம தெய்வத்தை நினைக்கிற நேரம் குறைச்சல். தெய்வம் நம்மளை பார்க்காத நேரமே இல்லை. உள்ளேயும் அந்தரியாமையா இருக்கார், எங்கேருந்தும் பார்த்துட்டே இருக்கார். சூரியன் உதயமாறார்னா சூரியன் வெறுமனே ஏதோ தேசத்துக்கு வெளிச்சத்துக்கு வரான்னு நினைக்காதே. நமசவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படிங்கிறோம் சந்தியாவந்தனத்துல. பகவானுடைய கண்ணு ஒரே கண்ணு ஜகத்தை முழுக்க பார்த்துட்டு இருக்கு.
சூரியன் மறைஞ்சா சந்திரன் உதயமாறார், சந்திரன் மறைஞ்சா நட்சத்திரங்கள் இருக்கு, தீபம் ஏற்றி வச்சா அக்னி இருக்கு, எல்லாத்துலேயும் பகவான் இருக்கார், எல்லாத்துலேருந்தும் நம்மளே பார்த்துட்டே இருக்கார். அந்த ஒரு பயம் இருக்காள். காட் ஃபியர் அப்படிங்கிறாலும் ஒரு பயத்தோட, நம்மளுடைய பயம்னா பயந்துட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. பாப காரியத்திலேருந்து விலகி இருக்கான். பகவான் பார்த்துட்டு இருக்காள்னு எப்போதும் 4 செவத்துக்குள்ள பண்றோம் தெரியாதுன்னு நினைக்க கூட. யாரை வேணாலும் மறைக்கலாம், மறைச்சு தெரியாத பண்ணலாம். உள்ள இருக்கிற அந்தரியாமியை மறைக்க முடியுமா? அவருக்கு திரை போட முடியுமா? பகவானுக்கு தெரியாத ஒரு காரியத்தை செஞ்சுட முடியுமா? அப்படி செய்யறேன்னு நினைச்சா அது சாமர்த்தியமா? கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்ச தாபசாம் தேவதா திதீனே சைத்யாம்ச்ச சர்வான் சித்தார்த்தானே பிராமணாம்ச்ச நமஸ்யசி. பகவானுக்கு கட்டுப்படணும், மனசாட்சிக்கு கட்டுப்படணும், சாஸ்திரத்துக்கு கட்டுப்படணும், பெரியவாளுக்கு கட்டுப்படுறது தான் நம்மளுடைய தர்மம். தெரியறது இல்லை, கட்டுப்படாத. இப்ப யாரு என்ன கேட்கறது அப்படிங்கிறா. ஒரு வயசு வந்துட்டாலே 10-15 வயசு ஆயிடுதுனாலே கேள்வி கேட்டா முறைக்கிறார், கேள்வி கேட்கவே கூடாதுன்னு நினைக்கிறார். இன்னும் ஒருபடி மேல போய் கல்யாணம் எல்லாம் ஆயிடுதுன்னா நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்களும் என்ன பண்ணாதீங்கிறான், வரைய அறுத்துக்கிறான். நானும் உங்களை எதுவும் கேட்கல, நீங்களும் என்ன கேட்காதீங்க. இன்னைக்கு தானே கேட்கல, நேற்றுக்கு தொட்டியில் மலமூத்திரத்துல கடந்த போது வேண்டாம் நானே தொடச்சிக்கிறேன்னு சொன்னேன் அம்மாட்ட. பசிச்ச போது அப்பாட்ட நீ வேண்டாம் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வர வேண்டாம், கோரக்ஸு நானே வாங்கிக்கிறேன்னு, ஏதோ பொடியெல்லாம் இருக்கே என்னலாமோ அதெல்லாம் நானே வாங்கிக்கிறேன், பால் பவுடர்லாம் நானே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். மருந்தெல்லாம் நானே டாக்டர்கிட்ட போய் காமிச்சுக்கிறேன்னு சொல்லலையே. அன்னைக்கு அப்பா அம்மா தேவைப்பட்டது. ஒரு 20 வயசாகி படிப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், உத்தியோகமும் ஆனதுக்கு அப்புறம், 10 ரூபா கையில வந்ததுக்கு அப்புறம் தானே யாரையும் நான் தொந்தரவு பண்ணலைங்கிற வார்த்தை வருது. கடன் பட்டது தான். தெய்வத்துக்கு கடன் பட்டிருக்கோம், மாதா பிதாக்களுக்கு கடன் பட்டிருக்கோம், பித்திருக்களுக்கு கடன். சுவாசிக்கிறோம்னா தெய்வ கடன் இருக்கு, வாயுக்கு கடன் பட்டிருக்கோம். தாகம்னா ஜலத்தை எடுத்து குடிக்கிறோம், குளிக்கிறதுக்கு 2 வேளை தண்ணி எடுத்து கொட்டிக்கிறோம்னால வருணனுக்கு கடன் பட்டிருக்கோம். சமைச்சு சாப்பிட்றோம்னா அக்னிக்கு கடன் பட்டிருக்கோம். உள்ள ஜாடராக்னியா பகவான் உள்ள இருக்கார், அவருக்கு கடன் பட்டிருக்கோம். எவ்வளவு கடன் இருக்கு தெய்வத்தோட, நமக்கு பிதர்களோட எவ்வளவு கடன் இருக்கு. அதெல்லாம் பண்ணி தீருமா? இதோ ராமாயணம் கேட்டு இருந்தோமானால் தேவதைகள் சந்தோஷப்படுறார். நல்ல காரியத்துல இருந்தோம், 10 ராமநாமா சொன்னோம், ராமாயணத்தை சிரவணம் பண்ணினோம் அப்படின்னால் தேவதைகளுடைய ஒரு பிரீத்தி நமக்கு கிடைக்கிறது. இல்லைன்னால் கடன் தானே, நாளுக்கு நாள் ஏறிண்டே தானே இருக்கு கடன். கச்சித் குரும்ச்ச விருத்தாம்ச்ச, ஆச்சாரியாளுக்கு கடன் பட்டிருக்கோம். நீ ராமநவமி மறந்து போலாம், கோகுலாஷ்டமி மறந்து போனாலும் போயிடலாண்டா சனாதனியா, சங்கர ஜெயந்தி மறக்காதே அப்படின்பா. சங்கர ஜெயந்தி மறந்து விடாது. அவளுக்கு நம்ம பட்ட கடன் தீரவே தீராது. இன்னைக்கு 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி சண்மதத்தை ஸ்தாபிச்சு, அத்வைத மதத்தை ஸ்தாபிச்சு, சர்வஜ்ய பீடாரோகணம் ஏறி காஷ்மீரத்தில் ஒரு பரம்பரையும் ஏற்படுத்தி, ஆச்சாரியாளுடைய பரம்பரை. அதில் வந்து பெரியவாளுக்கு தான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஆராதனை பூர்த்தி. அமாவாசை இன்னைக்கு சந்திரசேகர பாரதி பெரியவாள், அந்த மகாபுருஷாளுக்கு ஆராதனை. மகாத்மா அவள்லாம் வந்து பீடத்தில் இருந்த நாள் குறைச்சல், ரிசிம்ம தபோவனத்தில் கண்ணுக்கு படாமல் இருந்த நாள் தான் அதிகம். அவள் காலங்கள்லாம் எப்போ வருவாள்னே தெரியாதான் மடத்துல எதிர்பார்த்துட்டே இருப்பாள். மனுஷியா போக முடியாத, சஞ்சாரம் பண்ண முடியாத தபோவனத்துக்குள்ள ஓடி போயிடுவாள். 1 மாசம் 2 மாசம் எப்போ வருவாளோன்னு, என்ன ஆகாரம் பண்ணால் என்ன பண்ணால் ஒண்ணுமே தெரியாது. சந்திரசேகர பாரதி பெரியவாள்லாம் மகாபுருஷா. கடைசியில் துங்கா நதியிலேயே ஜலசமாதி ஆனால் அந்த பெரியவாள். மாலை அமாவாசை அவளுடைய ஆராதனை வருது. இன்னைக்கு பூஜ்ய ஜெகத்குரு அபினவ வித்யா தீர்த்த சுவாமிகளுடைய ஆராதனை. அவளுக்கெல்லாம் பட்ட கடன் தீருமா? இன்னைக்கு இருக்கிற பெரியவாள் பர்யந்தம், ஆச்சாரியாள்லேருந்து ஆதிசங்கர பகவத் பாதால்னா இவாள்லாம் அந்த பரம்பரையில் வராள்னா இவா தான் ஆச்சாரியாள். புதுசா இவாளையும் படம் பெருசா பண்ணி மாட்டின்னு இருக்கமே, இவா படம்லாம் வச்சுக்க வேண்டாமா ஆத்துல? ஆச்சாரியாள்லேருந்து ஆரம்பிச்சு இவாளுக்கு நம்ம பட்ட கடன் தீர்ந்து கொடுத்தா அப்புறம் வேணா வச்சுப்போம் அடுத்த வாழை. இவாளுக்கு கடன் தீர்ந்து கொடுத்துன்னு ஆயிடுத்தா அப்புறம் பாக்கி பேரை வச்சுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அவள் வாழ்க்கை யார்ட்டையோ ஒரு மனசு ஃபைத்து ஏற்படுறது வச்சுக்கட்டான். ஆனால் ஆச்சாரியால் படம் ஆற்றுல இருக்க வேண்டாமா? ஜெகத்குருக்கள் அவளுக்குன்னு உள்ள ஆச்சாரியால் பிரதானமாக இருக்க வேண்டாமா? பூஜையில் 2 புஷ்பம் வாளுக்கு போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி, வேற என்ன கடனுக்கு நம்ம என்ன அவள் சொன்னதை எவ்வளோ கேட்டுவிட்டோம்? கடன் கொஞ்சமாவது தீரணுமானா அவள் சொன்னதை கேட்டாதான் தீரும். வேற ஒன்றும் நம்மகிட்டேருந்து அவள் எதிர்பார்க்கல. அது இந்த ஜென்மத்தில் கிடையாது. அவள் சொன்னதை எவ்வளோ கேட்க போறோன்னு தெரியாது. ஒரு படமாவது வச்சுட்டு 2 புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணி, சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம்னு நித்திய சொல்லிண்டாவது இருக்காள். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம்னு
ஆச்சாரியால பிராதஸ்மரணம் நினைக்க